தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருப்பரங்குன்றம் கோயில் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என மதுரை ஐகோர்ட் கிளையின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. இது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த தமிழக அரசின் மேல்முறையீடு தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் அறிவித்தனர். இதையடுத்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த மனுதாரர் ராமரவிக்குமார் மற்றும் முருக பக்தர்கள் கோயில் வளாகத்தில் 108 தேங்காய் உடைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினர். தீர்ப்பை வரவேற்பதாக கூறினர். டிசம்பர் 1 கொடுத்த தீர்ப்பு நகலை முருகனுடைய பாதத்தில் வச்சு எங்கள் கடமையை செஞ்சுட்ட முருகா, மேற்கொண்டு நீயே பார்த்துக்கின்னு அவர்கிட்ட பால் அவர் கோர்ட்டில் தள்ளிட்டோம். எங்களுக்கு சும குறைஞ்சது. மாண்புமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது, அதை நடைமுறைப்படுத்தாமல் தனி நீதி அரசர் கொடுத்த உத்தரவை மேல்முறையீட்டுக்கு அரசாங்கம் போச்சு. இருநபர் நீதிமன்றம் நீதிபதிகள் அனைத்து தரப்பு வாதங்களை ஏற்று இன்று தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு செல்லும், மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா அந்த விஷயம் மலையில் சமூக நல்லிணக்க கெட்டு போயிருங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. இந்த தூணில் வக்ஃபு இத்தனை ஆண்டு காலமாக எந்த உரிமையும் கோராத பொழுது இப்போ எங்கள் எல்லக்குள்ளேன்னு சொன்னதை அவங்க நீதிமன்றம் ஏற்றுக்கலை. நீதிமன்றம் கோயில் நிர்வாகம் மலை உச்சியில் தீபம் ஏற்றணுங்கிற விஷயத்தை ஏற்று தீபம் ஏற்றிருந்தா அவ்வளோ பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை லைட்டு, நோ ஃபைட்டு. முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை இல்லை, சமாதானமாக சமூக நல்லிணக்கமாக மாப்பிள்ளை மச்சனை அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, எதுக்கு நீங்கள் பிணக்கு உருவாக்குறீங்க? அதனால் ஒரு சட்டம் ஒழுங்க காரணமாக காமிச்சு தீபம் ஏற்ற விடாத விஷயத்தில் தமிழ்நாடு அரசு தவறு செய்திருக்கிறதுன்னு அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் சரியான சவுக்கடி கொடுத்துருக்கு. எங்களுடைய பிரேயர் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும். இதற்காக போராடியவர்கள், இதற்காக ஒத்துழைத்தவர்கள், இதற்காக பலிதானி ஆனவர்கள், கடைசியாக நம்முடைய நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறிய அரசை கண்டித்து தன்னுடைய உயிரையே தீக்கிரையாக்கி அந்த தீப போராளி பூர்ணச்சந்திரனுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இது வழக்குக்காக தொடர்ந்து போராடியவர்கள், வழக்கில் இணைந்து கொண்டவர்கள், வாத பிரதிவாதங்களுக்கு கடுமையான அவமானங்கள் எல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். நீதிபதிகளை விமர்சித்தவர்கள் சர்வே கல்லுன்னு போய் சொன்னாங்க, அப்புறம் சலவக்கல்லுன்னு சொன்னாங்க, அப்புறம் கிரானைட் ஸ்டோன்னு சொன்னாங்க, சமண ஜோதின்னு சொன்னாங்க. முருக கடவுளுடைய காணிக்க பணத்தை எடுத்து சம்பளம் வாங்கிட்டு கோயிலுக்கு ஆதரவாக பேசுகிறேங்கிற பேரில் ஏன் முருகனுக்கு 2 பொண்டாட்டி 2 தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. முருக கடவுளை விமர்சித்தாங்க. கோவிட் உரிமைக்கு போராட வேண்டிய அறநிலைத்துறை கோயில் நிர்வாகம் மசூதி என் வீட்டு பிள்ளைக்கு கஞ்சிக்கலாம கிடக்கு, அடுத்த வீட்டு பிள்ளைக்கு பிரியாணி கொடுக்குற மாதிரி இந்த கோயில் நிர்வாகம் நடந்துக்கிடுச்சு. வன்மையான கண்டனத்தை அரசு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. நீதிமன்றம் சொன்னதை செய்வாங்கன்னு நம்புகிறோம். நல்லவங்களுக்கு ஒரு சொல்லு, இந்த அரசுக்கு ஒரு சூடு, 2 சூடு வாங்கிருச்சு. இதை நிறைவேற்ற நம்புகிறோம். மதமான புரிஞ்சதுன்னு வார்த்தையில் சொல்லாதீங்க சாமி, நடைமுறையில் படுத்துங்க, நாங்கள் சொல்லிக்கிறோம். இதுதான் இன்றைக்குமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு முருக நீதி, முருக நீதி, முருக நீதி. இந்துக்களுக்கு இவங்க அநீதி செஞ்சாங்க, முருகனுக்கான நீதியை நீதிமன்றம் கொடுத்திருக்கு, வரவேற்கிறோம்.